தம்பி சொல்லுங்க. சார் மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு என்னங்க சார்? மோனோக்ரோமேட்டிக் லைட். ஓ, இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வரலீங்களா? நோ சார். ஸோ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இல்லாம சிங்கிள் வேவ் லென்த்ல வருங்க. இப்போ ரெட் இருக்கு, ரெட்டுக்கு ஒரே வேவ் லென்த் தான் கேட்டுங்களா? அப்ப லேசர்ல ரெட் லைட் வந்து அது மோனோக்ரோமேட்டிக் லைட்டுங்க. எஸ் சார். சரிங்களா? அது மாதிரி அந்த நீங்க இண்டிவிஜுவலா பிரிக்கிற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலா கிரீன் அப்படி அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸ் அப்படிமா. சிங்கிள் வேவ் லென்த்ல நாம அதை மென்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லாத சிலது காம்பினேஷன் வேவ்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க கலர் கிடைக்காது. அது மேபி யூவி அந்த மாதிரி அந்த பேண்டுக்குள்ள வேற மாதிரி போயிடும். மிக்ஸ்டா இருக்கும். மிக்ஸ்டு இல்லாம இது சிங்கிள் வந்து யூனிக் வேவ் லென்த் எடுக்கிற லைட் இதெல்லாம். ஓகே, அதுதான் மோனோக்ரோமேட்டிக் எஸ் லைட். சார். சார் மோனோக்ரோமேட்டிக் லைட்னா சிங்கிள் வேவ் லென்த்லங்க சார்? ஆமாங்க ஆமாங்க சார். சொல்லுங்க தம்பி. மிரர் இன்வெர்ட்ஸ் மிரர் இன்வெர்ட்ஸ் இருக்கு. prism is made one of the surface கேட்கலா of the two refracting surfaces of the prism made a mirror inward by a silver coating அப்படிங்கிறாங்க. மிரர் வந்து அவுட்வேர்டா இல்லாம இன்வேர்டா இருக்குங்கிறாங்க. பிரிசத்துக்குள்ள வந்து மிரர் எஃபெக்ட் கிடைக்குங்கிறாங்க. அதாகப்பட்டது இப்ப நீங்க என்ன பிரிசம் இது ஆங்கிள் 30 இருக்கிற பிரிசம் போட்டாங்க, புரியுதுங்களா? அந்த ஆங்கிள் பிரிசம் வந்து என்ன வச்சுக்கிறாங்க, 30 இருக்கிற மாதிரி ஒரு பிரிசம் வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து 30ட்டாங்க, ஆங்கிள் பிரிசம் வந்து 30. ஸோ இதோட ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸும் கொடுத்துட்டாங்க √2 அப்படின்னு. இப்போ இதோட ரெஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ்னா எது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் இங்க ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு ஒரு முதல்ல எப்பவுமே நார்மல் போட்டுடலாம். நார்மல் போட்டுட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து இப்படி நடக்குது, புரியுதுங்களா? இதுல போய் இப்படி விழுகுது. இது வந்து இன்சிடென்ட் ரே விழுந்த சர்ஃபேஸ், அதனால இது இன்சிடென்ட் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கப்புறம் இது ரெஃப்ராக்ஷன் நடக்கணும்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ் தான் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். கேட்டுங்களா? ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சர்ஃபேஸ் இருக்கு இந்த பிரிசத்துக்கு. ஸோ அதுல ஒரு சர்ஃபேஸ் வழியா விழுகுது, ரைட்? இனி 2 சர்ஃபேஸ். ஸோ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, இதுல ஏதோ ஒரு சர்ஃபேஸ் வந்து அவங்க கோட்டிங் பண்ணிருக்காங்க. அது இதுவா இருக்கலாம், இல்லைன்னா இதுவா இருக்கலாம், புரியுதுங்களா? சரி, நான் என்ன பண்றேன், கோட்டிங் இந்த நேரம் போடுறேன், சில்வர் கோட்டிங் கொடுக்குறேன் அவுட்டர்ல. அப்ப பாருங்க இந்த சர்ஃபேஸ் எனக்கு மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்ப இது வழியா லைட் பட்டுதுன்னா இன்வெர்ட்ல தான் டிராவல் பண்ணும். அதனால இதுக்கு பேரு மிரர் இன்வெர்ட்ஸ்ங்கிறாங்க. மிரர் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. மிரர் இன்வெர்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவுட்டர்ல கோட்டிங் பண்ணியாச்சு, சில்வர் கோட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ சில்வர் கோட்டிங் கொடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மிரருடைய ஒரு சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிசம் உடைய ஒரு சர்ஃபேஸ் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். எங்க இன்வெர்ட் உள்ளுக்குள்ள கோட்டிங் வெளியே கொடுத்துருப்பாங்க, அதுதான் சொல்றாங்க. அப்ப மிரர் வந்து உள்ள வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்ள இருக்கு எனக்கு, இன்வெர்ட் உள்ள. இது சில்வர் கோட்டிங் ஒரு பக்கம் பண்ணிருக்காங்க. சரி, வேற என்ன டவுட்? மோனோக்ரோமேட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டேன். மிரர் இன்வெர்ட் நீங்க அதுவும் சொல்லியாச்சு. இப்ப கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். சோ ஒரு பீம் வந்து என்டர் ஆகுதாம பிரிசம் from the other face will retrace it பாத்துங்கறாங்க.
retrace its path after reflection from the silvered surface if its angle of incident on the prism என்னன்னு கேக்குறாங்க. அதாவது என்ன angle of incidence-ல இது விழுந்திருந்தா ஓகே இந்த ரே இப்படி போய் பட்டு திரும்பி அதே வழியா அந்த பாத் அப்படியே ரீட்ரேஸ் பண்ணுதுங்கிறாங்க. எப்போ ஒரு மிரர் வந்து ரீட்ரேஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மிரர் வந்து எப்போ ஒரு வேவ் ரேவை திருப்பி அப்படியே அனுப்பும். இது மிரருங்க, இது மிரர்னு வச்சுக்கோங்க. ஒரு ரே இது மேல விழுகுது, விழுந்து திருப்பி அது ரீட்ரேஸ் ஆகணும்னா எப்படி இருக்கணும் சார்? பர்பெண்டிகுலரா இருக்கணும் சார். நார்மல் பர்பெண்டிகுலரா இப்படி விழுகணும். விழுந்ததுன்னா இப்படி ரே போயிட்டு திருப்பி வரையில இதே பாத்துல திருப்பி ரீட்ரேஸ் ஆகும், ரீட்ரேஸ் நடக்கும். பர்பெண்டிகுலரா விழுந்திருக்கணும். ஒருவேளை ரே எனக்கு நீங்க இந்த ஆங்கிள் இப்படி கொண்டு போய் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், இது இன்சிடென்ஸ் ஆங்கிள், அதாவது நான் அந்த சர்ஃபேஸ்க்கு அது ரூல் நார்மல் போடணும். இப்படி நார்மல் போட்டுருவேன். போட்டுட்டு இந்த நார்மலுக்கு இந்த ரேவுக்கு இடையில உண்டான ஆங்கிள் ஐன்னு வைப்பேன். அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த நார்மல் என்ன ஆங்கிள் விழுந்ததோ அதே ஆங்கிள் திருப்பி வரும்னா ஆறுன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். புரியுதுங்களா? எப்போ இந்த சர்ஃபேஸுக்கு அதர் தென் 90 டிகிரி நார்மலா விழுகாம, இந்த சர்ஃபேஸுக்கு ரே வந்து நார்மலாவோ பர்பெண்டிகுலராவோ விழுகாம, நார்மல் பர்பெண்டிகுலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான். ஸோ நார்மலா விழுகாம சம் ஆங்கிள் விழுகுதுன்னு சொன்னா ரைட், அப்போ நான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி போடுவேன். அப்ப ரீட்ரேஸ் ஆகுதுன்னு சொன்னா நார்மலா விழுந்தா மட்டும்தான் அது திருப்பி ரீட்ரேஸ் ஆகிக்கும். அப்ப இந்த நேரம் ரே எப்படி இருந்திருக்கணும், இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலா விழுந்திருக்கணும். இப்படி புரியுதுங்களா? இப்படி நார்மலா விழுந்திருக்கணும். அப்ப இப்படி போய் ஃபிட் பண்ணிருக்கணும். பண்ணிருந்து திருப்பி இப்படி வரும். அப்ப எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 90 இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் எனக்கு என்னது, இதுதான். இது வந்து எனக்கு என்னது, இட்ஸ் a refraction angle. இப்ப அப்ளை மாதிரி போட்டுடலாமா? ஏன்னா இது 90, இது 30. அப்ப எனக்கு எவ்வளவுங்க, இது 90, இது 30. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு, 60 60. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுங்க, 30 30. ஓகே. அப்ப இன்ஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்ப ஆஸ் பர் பிரகாரம் இது மீடியம் 1, இது மீடியம் 2. அப்ப சர்ஃபேஸ் 1க்கு நான் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்றேன். எங்க இன்டர்ஃபேஸ் 1 இல்லையா? அப்போ sin I by sin R equal to N2 by N1. இப்ப N2 வந்து என்னது, கிளாஸ் இல்லைங்களா? N2 இங்க இருக்கு, இது N1. அப்ப N2க்கு அவங்களே சொல்றாங்க எவ்வளவாமா, √2. N1 வந்து 1, ஏன்னா ஏர், இது ஏர், இது கிளாஸ். அப்ப இன்சிடென்ட் போடையில sin I equal to √2 into sin R. So √2 into R. R வேல்யூ எனக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க 30 டிகிரிங்கிறீங்க. அப்ப sin 30. அப்ப sin 30 என்ன பண்ணுவேன், √2 into 1/2 எழுதலாம். அப்ப இது இது கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1/√2. சரிதானுங்களா? ஸோ √2 into √2 ரெண்டு மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 2 வரும் இல்லையா? அப்ப 2ங்கிறத நான் √2 பிரிச்சு எழுதிக்கிட்டேன். அப்ப கேன்சல் பண்ணிட்டு 1/√2. அப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, sin I equal to 1/√2 வந்திருக்கு. அப்ப ஐயோட வேல்யூ எப்போ வரும், sin 1/√2வா? என்ன ஆங்கிள் போட்டா எனக்கு sin I 1/√2 வரும், 30 டிகிரி. 30யா? ஓய் சார் 40 ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் 45. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 45 இருந்தது. பட் நான் போட்டது அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எனக்கு என்ன ஆங்கிள் தெரியாதுல்ல.
அதனால டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 45னா பாருங்க, இது 90ன்னு சொன்னா எனக்கு எப்படி விழுந்திருக்கும்? ஸோ இப்படி விழுந்திருக்கும் அந்த ரே. ஸோ 45னா பாருங்க, இது இப்படி 2 பக்கம் வந்திருக்கா, இது எனக்கு 90. அப்போ இப்படி இப்படி ஒரு ரே விழுந்திருக்கும், இப்படி விழுந்திருக்கும் அந்த ரே. ஸோ இப்போ 40 இங்கிருந்து எடுத்தீங்கன்னா 45 இருக்கு. அப்ப இதெல்லாம் இதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி போட்டுக்கணும். ஓகே, அது மாதிரி அப்ப இங்க விழுந்திருக்கும் 90 டிகிரி வருதுன்னா இப்படி போயிடும், இப்படி வந்து இப்படி போய் ஃபிட் பண்ணி. ஏன்னா நான் இந்த இந்த ட்ரையாங்கிளுமே பாருங்க, நான் ஈக்குவலா போட்டேன் கேட்டுங்களா, எல்லாமே 60 இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அப்படி இருக்காது இல்லையா? இது 30 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத நம்ம பிரிக்கணும். 75 இருக்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்படி ஸ்டீப்பா வந்துருக்கு. ஒருவேளை இது இப்படி இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துருக்கு, இப்படி வந்துருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ 45 அப்படிங்கிறது சொல்லுங்க சார். √2 into 1/2 எப்படி சார் 1/√2 வரும்? √2 into 1/2, அதாவது √2 into 1/2 இருக்கு. நான் ரூட் வச்சுக்கிறேன். இந்த 2வை அதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 2வை எப்படி பிரிச்சு எழுதலாம்? √2 into √2. அப்புறம் இந்த √√2 கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு 1/√2 வந்து. சரி. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா?